பொதுமக்களுக்கு எந்த அரசியலும் செய்யவில்லை. ரோடு அரசியல் செய்து கொண்டு குறிப்பாக இந்த மங்களூர்ல ஒரு கூலி விவசாயி பாம்பு கடிச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. போய் 3 மணி நேரம் டாக்டர் இல்லாம காவு காத்துட்டு இருக்காரு. இங்க உள்ள மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும். நாங்க எங்க மாவட்ட கழக செயலாளருடைய உத்தரவு பேர்ல போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அவருக்கு 3 லட்சம் ரூபாய் தொகை வாங்கி கொடுத்தோம். கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம், கரூர்ல கூட்ட நெரிசல் படுத்தவனுக்கு 10 லட்சம், ஆனா பாம்பு கடிச்ச விவசாயிக்கு 3 லட்சம். இதை திமுக ஆட்சியா? இதுக்கு நீங்க முடிவு கட்டணும். அதே மாதிரி கணேசனுடைய சொந்த ஊரு கழுதூர்ல ஒரு கூலி விவசாயி 4 பேர் களை வெட்டிட்டு இருக்காங்க. மின்னல் தாக்கி இறங்கி போச்சு. எங்க மாவட்ட சில அலைபேசியில் கூட்டணி உள்ள நிர்வாகிகள் போய் ஆறுதல் கூறி நாங்கள் 10 லட்சம் தரணும் சொல்லி போராட்டம் பண்றோம். நீ ஒரு மந்திரியா இருந்துகிட்டு 3 லட்சம் சொந்த ஊருக்கே வாங்கி தரல. ஏழை விவசாயிகளுடைய கூலியில நீ பண்ற கள்ளச்சாரம் வித்தவனுக்கும் கஞ்சா கடத்தவனுக்கும் இந்த ஆட்சி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி நம்மளுடைய விவசாயி நடுநிலை மக்கள் எப்படி பிழைக்கிறது? எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வர தேர்தல்ல புரியுதுங்களா? அதனால இந்த தேர்தல்ல பொய்யான வாக்குறுதி. இப்ப எங்க பார்த்தாலும் விலைவாசி உயர்வு. முன்னால கரண்ட் பில்ல கரண்ட தொட்டாதான் ஷாக் அடிக்கும். இப்ப ஸ்டாலின் ஆட்சியில கரண்ட் பில்ல பார்த்தாலே ஷாக் அடிக்கும். புரியுதுங்களா? அதனால இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இயக்கத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தார். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2 முறை முதலமைச்சராக இருந்தார். இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கருவறை முதல் கல்லறை வரை நாட்டு மக்களுக்கு சிந்தித்து செயல்பட்ட ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்போது வயசு 75. 75 வயசுல எந்த தேர்தலையாவது கூட்டணி இல்லாம 2வது தடவை ஜெயிச்ச வரலாறு உண்டா? உன்னுடைய வரலாற்றை திருப்பி பார். எதுவும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை பொறுத்தவரை ஒரு தடவை தேர்தலில் தோத்துட்டா அடுத்த தடவை அமோக வெற்றி பெற்றதான் கிண்ண சாதனை இருக்கிறது. ஆகவே ஒரு தடவை 2021 நாங்கள் விட்டு நினைக்காத 26ல 234 தொகுதியிலும் எங்க பொதுச் செயலாளர் சொல்ற மாதிரி 200 தொகுதியில வெற்றி பெற்று செஞ்சார்ஜ் கோட்டையில நிச்சயமா அண்ணா எடப்பாடியார் பதவி ஏற்பது உறுதி. இது யாராலும் தடுக்க முடியாது. நீ எத்தனை கட்சி கூட்டணி தான் சரி, பொதுமக்கள் தயாராயிட்டாங்க உன்னை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. விடிய அரசு வீட்டுக்கு போவது உறுதி. நல்ல பல திட்டங்களை நம்மளுடைய ஆட்சியில மீண்டும் கொண்டு இருக்கும். நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளருடைய ஆலோசனை பெற்று வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு திட்டக்குடி தொகுதியில் நம்மளுடைய வெற்றிக்கணியை மாவட்ட கழக செயலாளர் மூலியமாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் நம்ம வெற்றிக்கணி சமைப்பதற்கு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாடுபட வேண்டுமாய் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.